92 இருந்துங்க சீப்பு கிட்ட தான் பாட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த ஒரு கடவுள். காத்தி சார் ஆகட்டுங்க. காத்தி சார் நல்ல குணமான ஒரு தங்கமான பையன். எங்களுக்கு நல்ல முறையாக வந்து இருந்து பார்த்துட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக வீடு போகிறத என் கண்ணார பார்த்துருக்கேன். அதாவது இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வந்து ஏழைகளினுடைய ஹாஸ்பிட்டல் தான், பணக்காரங்களுடைய ஹாஸ்பிட்டலு இல்லை. எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் பண்ண உடனே இந்த இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவோம். கடைசியில் எவ்வளோ வருதோ நீங்கள் கட்டிங்க, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர், அப்பா பேர் சுப்பிரமணியம். நாங்கள் வந்து செல்லப்போன முதல்லேருந்து வரோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக அம்மாவை அட்மிட் பண்ணியிருந்தோம். வர்றப்போ முன்னாடி வந்து ரிசப்ஷனில் பார்த்தோம். ரிசப்ஷன்லாம் நல்லா பண்ணாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. மேலே ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சப்பறம் வார்ட் பாய் ஆகட்டும், ரூம் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. என்ன வேணுங்கிறது நம்ம தேவைக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கேன்டீன் அதே மாதிரி தான், சாப்பிட்றதுக்கு ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன வேணுங்கிறோமோ அது கரெக்டாக கொடுப்பாங்க. காரம் வேணும்னா காரம் இல்லைனாலும் அதுக்கு நம்ம பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ கொடுப்பாங்க. கேன்டீனும் நீட்டாக இருந்துச்சு. அந்த நர்ஸு சர்வீஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நமக்கு உடனே இப்போ கூப்பிட்டோன்னா உடனே குளுக்கோஸ் தீர்ந்துச்சுன்னா வந்து டக்குன்னு மாற்றுவாங்க. இன்ஜெக்ஷன் போடணும், வலிக்குது, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் நாங்கள் வந்து பயந்துட்டோம். ரொம்ப நாள் பயந்துட்டோம். அடிக்கடி போய் கேட்டிருந்தோம். நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே எப்போவுமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. 92 இருந்துங்க சீப்பு கிட்ட தான் பாட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த ஒரு கடவுள். எப்பவுமே தோல் தட்டி கொடுத்து நல்லா பார்த்துக்குவார். காத்தி சார் ஆகட்டுங்க. காத்தி சார் நல்ல குணமான ஒரு தங்கமான பையன். எங்களுக்கு எனக்கு தெரியும் சீப்பு. அதனால் அப்போ இருந்து இது வரைக்கும் டோட்டல் ஃபேமிலி ஊரில் இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக சுபிச்சமாக இருக்காங்க. குணக்காவட்டுங்க, ஞானம் சாரு, கார்த்தி சாரு, அப்புறம் மறுபடி சீஃப் டாக்டரு, எல்லா நர்ஸுங்க, ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் எல்லாருமே நல்ல முறையாக எங்களை நல்லா பார்க்குறாங்க. வர்றவங்களையும் பார்த்துட்ருக்காங்க. இது மேலும் மேலும் வளரணும். இதுதான் பிரச்சனை. ஒழிச்சு இதெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த 4 நாள் வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதுதான் பிரச்சனை. இது பண்ணால் ரெடியாகி இது உடனே பண்ணுங்க. பண்ணால் ரெடி ஆகாதுன்னாலும் சொல்லிடுவாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க. எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அதாவது இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வந்து ஏழைகளினுடைய ஹாஸ்பிட்டல் தான், பணக்காரங்களுடைய ஹாஸ்பிட்டலு இல்லை. அவங்களும் நல்ல முறையாக வந்து இருந்து பார்த்துட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக வீடு போகிறத என் கண்ணார பார்த்துருக்கேன். என்கிட்ட 92 இந்த 24 வரைக்கும் நானே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு இதாக இருக்கும். உடனே இப்போ 50,000 ரூபா கட்டுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உடனே கிரெடிட் வச்சுக்குவாங்க. நம்ம கடைசியில் போகிறப்ப கட்டினா போகுது. நம்ம எமர்ஜென்சியாக வரணும் பின்னாடி அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டலாம். மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்படி கட்டினா தான் ஆரம்பிப்பேங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் பண்ண உடனே இந்த இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவோம். கடைசியில் எவ்வளோ வருதோ நீங்கள் கட்டிங்க, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கடைசியிலேயே நம்மளால முடியல, அவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, அதுலேருந்து கன்செஷன் பண்ணி கொடுப்பாங்க. ராஜ் டாக்டர் ஆகட்டும், கார்த்திக் டாக்டர் ஆகட்டும், ரொம்ப 2 பேருமே ரொம்ப நாங்கள் இது நாள் வரைக்கும் வந்தப்போ இல்லை எல்லா டைமுமே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுவோம். மற்றபடி இவ்வளோ அமௌண்ட்டு பத்தலை சார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணி தருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தருவாங்க.